ஓசூர் மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்வு, விவசாயிகள் மகிழ்ச்சி. ஓசூர் மலர் சந்தையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், பாகலூர், கிளமங்கலம், தேன்கனிக்கோட்டை, சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் ரோஜா, பட்டன் ரோஜா, பன்னீர் ரோஜா, மல்லி, சாமந்தி, கனகம்பரம், சம்பங்கி உள்ளிட்ட பல்வேறு மலர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு பண்டிகை சீசனுக்காக பூக்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை ஒட்டி ஓசூர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் சாமந்தி, செண்டுமல்லி ஆகிய மலர்கள் விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த பண்டிகை சீசனுக்கு பூக்களின் விலை எதிர்பாராத அளவுக்கு விலை கிடைத்ததால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்தனர். இதனால் பொங்கல் பண்டிகைக்கு நல்ல விலை கிடைக்கும் என விவசாயிகள் எதிர்பார்த்திருந்தனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஓசூர் மலர் சந்தையில் விவசாயிகள் இன்று பூக்களை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். கடந்த சீசனில் ரூபாய் 160 ரூபாய்க்கு விற்பனை செய்த சாமந்தி 200 ரூபாய்க்கு விற்பனை செய்தது. செண்டுமல்லி 40 ரூபாய்க்கு செய்தது, 70 ரூபாய்க்கு செய்தது. சம்பங்கி 40 ரூபாயில் இருந்து 80 ரூபாய்க்கு விற்பனையானது. பட்டன் ரோஸ் 100 ரூபாயில் இருந்து 150 ரூபாய்க்கு விற்பனையானது. பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் ஓசூரில் பணியாற்றும் தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பொங்கல் கொண்டாட செல்லும் போது ஓசூர் மலர் சந்தையில் இருந்து பூக்களை வாங்கி செல்கிறார்கள். இது குறித்து ஓசூர் மலர் சந்தையில் வியாபாரிகள் கூறும்போது, ஓசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மழை மற்றும் தற்போது நிலவும் பனிப்பொழிவு காரணமாக மலர்கள் மொட்டிலேயே கருகி பூக்களின் உற்பத்தி குறைந்துள்ளது. வழக்கமாக மலர் சந்தைக்கு நாளொன்றுக்கு 8 டன் வரை பூக்கள் விற்பனைக்கு வந்த இந்த நிலையில் தற்போது 5 டன்னாக குறைந்துள்ளதால் வரத்து குறைந்து விலை உயர்ந்துள்ளது. மேலும் தற்போது பொங்கல் விழாவை ஒட்டி சந்தையில் பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதால் விலை உயர்வு அதிகரித்துள்ளது. விலை அதிகரித்தாலும் ஓசூர் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மற்றும் ஓசூரில் இருந்து சொந்த ஊர்களுக்கு சென்ற பொதுமக்களும் பூக்களை ஆர்வத்துடன் வாங்கி சென்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.